Friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெசிபி நம்மளே வீட்ல ஃப்ரெஷ்ஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வித்தவுட் மைதா, எக், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாம இந்த ரெசிபி ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். அது எப்படி என்னன்னு பார்க்கறதுக்கு இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் செய்கிறேன். இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை வேக வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெறும் நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஒரு 1 hour 2 hour முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த கூலிங் போனோன்னா நீங்கள் எந்த மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி கூட சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை வந்து எக் வச்சும் செய்யலாம். எக் வச்சு செய்கிறதா இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எக் வச்சு செய்கிறதா 2 கப், அதாவது 2 கப்னா ஒரு கிட்டத்தட்ட 500 கிராம் அளவுக்கு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 முட்டை சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் முட்டை இல்லாமல் தான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து நான் 1 கப் மாவுக்கு நான் வந்து தேவையான அளவு சால்ட்டும் கலருக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். பொதுவாக வந்து எக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இதில் கலருக்காக நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் வந்து வீட்டுக்கு செய்கிறதுனால இந்த மஞ்சத்தூள் போடாமல் கூட செய்யலாம். பட் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கதா மஞ்சத்தூள் போடுறோம். நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு நல்ல மஞ்சள் கலர் வரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைனீஸ் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு 2 வீடியோ நான் அதாவது ரொம்ப விலாவரியாக போட்டிருக்கேன். ஒன்று வந்து அதுக்கான மசாலா எப்படி, மேகி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு மைதா வச்சு சைனீஸ் டைப்பில் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். வேணுங்க நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நொறுன்னு ரப் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த டெக்ஸ்சர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். நான் வந்து வெதுவெதுப்பான தண்ணி, நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு தண்ணி போகிறோம். ஸோ மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பச்சை தண்ணியை விட நீங்கள் சூடான தண்ணி ஊற்றும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் பிணைஞ்ச மாவை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிருக்கேன். சப்பாத்தி மாவு, அதாவது பூரி மாவை விட சப்பாத்தி மாவு நம்ம இன்னும் சாஃப்டாக பிணைவோம். அது நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிணையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாவை வந்து நம்ம ரெஸ்ட்டெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நான் வந்து இந்த மாதிரி சைஸ் அச்சு போடுறேன். உங்களுக்கு இதை விட பெரிய அச்சில் வேணால் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதில் தான் வச்சு செய்ய போகிறேன். இப்போ நம்ம இது வந்து ரெடியாக புளிஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேனில் நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். அப்போ தான் வந்து நம்ம ஒன்றோட ஒன்று நம்ம கோதுமை வந்து அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். இதில் உப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கோம். நம்மளுக்கு அது பண்ண போகிற மசாலாவில் உப்பு போட போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் ஆயில் விட்டுடுறேன். இப்போ ஆயில் விட்டாச்சு. நல்ல பப்ளிங் ஹாட்டை நல்லா கொப்பளிக்கிற அளவுக்கு நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா சீக்கிரமே ஜஸ்ட் ஒரு 5 minutes வெந்தாலே போதும். இப்போ நான் வந்து அந்த அச்சில் வந்து உள்ள மாவு வச்சுட்டு உங்களுக்கு புளியும் போது காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம புளிஞ்சிக்கலாம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. புளிஞ்சிட்டு பேட்சாக மாவு அந்த மாதிரி புளிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு புளியறதுல கஷ்டமாக இருந்ததுன்னா மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் தளர்வாக பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நீங்கள் பிணைஞ்சாலும் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் நிறையா இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு இந்த மொத்தி பிடிக்கலன்னா இதை விட சின்ன ஹோலில் போட்டு நீங்கள் புளிஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்குது. ஜஸ்ட்டு 3 to 5 minutes கொதிக்க வச்சா போதும். கரையவே கரையாது, நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து நீங்கள் சூடோடு வச்சிடாமல் இதை உடனடியாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஐஸ் வாட்டர் இல்லைன்னா பச்சை தண்ணி எது இருக்கோ அதில் வந்து இதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. அது வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு குக் ஆகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்த பேட்சும் போட்டாச்சு. போட்ட உடனே கிண்டாதீங்க. நல்லா 3 minutes கழித்து வேணால் கொஞ்சம் லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம் ஒரு பேட்ச்சு. இன்னொன்று வந்து இதுக்கு நம்ம மசாலா பண்ண போகிறேன். நான் வந்து ரேண்டமாக எனக்கு சைனீஸ் ஸ்டைலில் சும்மா பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் காய்கறியோ இல்லை சிக்கன், பன்னீர் எது வேணாலும் யூஸ் பண்ணி சாசஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு பாதி வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, பூண்டு இது 3ஐயும் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலா மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி இதில் பரட்டி சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்குங்க. அது போதும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி மசாலாவை நல்லா வதக்கிக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது நல்லா வதங்கினோன்னே இப்போ நம்ம ஒவ்வொரு பொடியாக ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு மசாலா மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கேப்சிகம் அது அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்க மாதிரி போடுறேன். இப்போ இது நல்லா ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், மிளகுத்தூள் இது 3 இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் எதுக்குன்னா நம்ம அது நல்லா அந்த நம்ம இதோட கோட்டிங் ஆகிறதுக்காக அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப இருக்குன்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து நான் ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் மசாலா செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இது நல்லா குக் ஆகும். அப்புறம் நம்ம அந்த இதில் கோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இதில் வந்து நம்ம சாஸ்லாம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக வினிகர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், கொஞ்சமாக வினிகர் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ இது நல்லா குக் ஆகணும், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டு இது நல்லா குக் ஆகணும். அதில் போட்டிருந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கணும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நூடுல்ஸில் கவர் ஆகாது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. போதும், கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகி பச்சை வாசனை போய் இதாகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லா டேஸ்ட்டையும் அது நல்லா பேலன்ஸ் பண்ணிடும். கிட்ஸுக்கு பண்ணுறதா நீங்கள் கொஞ்சம் காரத்தை கம்மியாகவே பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனோடனே நம்ம வந்து நூடுல்ஸை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன அச்சு இருந்ததுன்னா நீங்கள் வந்து சின்னதாக வர மாதிரி நூடுல்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு அதை மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா மீடியமில் வச்சுட்டு இதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி உப்பு வந்து நீங்கள் மசாலாவில் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நூடுல்ஸோடு சேரும்போது உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டாக, எப்படி பிரியாணிக்கு ஒரு கல் தூக்கலாக போடுவோமோ அது மாதிரி உப்பு வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா இதோட சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா அதில் கோட்டிங் ஆகும். நல்லா சூடாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அதில் வந்து எல்லாம் அந்த மசாலாலாம் உள்ளே இழுக்கும். இழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நான் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து நூடுல்ஸாக பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.